Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீக்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் 19 மார்ச் 2022. இந்த வாரத்தில் என்னென்ன நடந்துச்சு அண்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் ஃபார் அடுத்த எஸ்ஐபி, அதாவது அடுத்த வாரத்துக்கு உண்டான பங்குகள் என்னென்ன இருக்குது, எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டாலாம் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து எஃப்ஐஐ உள்ளே வந்திருக்காங்க, அதோட டேட்டாவும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசஸ், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ரஷ்யா அண்ட் உக்ரைனோட வார் வந்து முடிவுக்கு வர்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஏன்னா ஒரு வார் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா 2 பேர்னாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இனிமேல் வந்து எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இதுதான் நல்ல விலையில் கிடைக்கிது, இறங்கின ஸ்டாக்ஸ்லாம் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம் எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எஃப்ஐ டேட்டா பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட இது 2 மார்ச் 22, அதாவது இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்துன்னு வச்சுக்கோங்க. எல்லா நாளும் அவங்க நெட் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயே இருந்துச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது, அவங்க வந்து எல்லா நாளும் விற்றுக்கிட்டே வராங்க, வாங்கவும் செய்கிறாங்க, ஆனால் விற்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. இப்போ 16-17 மார்ச்சில் கொஞ்சம் க்ரீன் கலருக்கு வந்திருக்கு, வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு வாரம் அவங்க வந்து பையிங் சைடு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் பாருங்களேன், நான் ரொம்ப நாள் இந்த எஃப்ஐ டேட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஏப்ரல் 2021 போன வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் விற்கிப்பாங்களோ தெரியலங்க. இங்கே பாருங்கள், 12,000 கோடி 6,000 கோடி இப்படி விற்றுக்கிட்டே வந்து இங்கே பாருங்களேன், ஜனவரி மாதம் 41,000 கோடி கிட்ட, பிப்ரவரியும் விட்டு வைக்கல 45,000 கோடி கிட்ட விற்றுருக்காங்க. ஆக்சுவலி மார்ச்சும் வந்து டேட்டா எடுத்து பார்த்தா மைனஸில் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலே விற்றுக்கிட்டே வந்திருக்காங்க. நவம்பர்லேருந்து சரியாக விற்றுருக்காங்க. அந்த நேரத்தில் நல்ல மார்க்கெட் வந்து ரொம்ப வொலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு, ரொம்ப அடியாக இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த எஃப்ஐஏ டேட்டா ரொம்ப முக்கியங்க. டிஏங்க நீங்கள் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம உள்ளூர் கம்பெனி, அவங்க எப்பயுமே வாங்கிட்டே தான் இருப்பாங்க, வாங்குவாங்க விற்பாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இருந்தாலும் அவங்கள்ட்ட எப்படி மணி வருதுன்னு தெரில, பட் அவங்க கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க டிஏ. ஆனால் எஃப்ஐஏ பாருங்களேன், ஃபாரின் கம்பெனிஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனெல்லாம் பாருங்களேன் விற்றுக்கிட்டே போயிருக்காங்க. ஏன்னு தெரியல, இவ்வளோ தூரம் அவங்க இறங்குனதுக்கு காரணம் என்ன ரீசன்னு தெரியல, ஆனால் ரொம்ப விற்றுட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலருக்கு வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. பார்ப்போம், 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து வேறு லெவலில் மாறிடும். ஏன்னா அவங்க நிறையா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐடிசி. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒரு 242 தொட்டுட்டு டக்குன்னு மேலே ஏறுன்னு பார்த்தா சரன்னு இறங்கிருச்சு கீழே. பார்த்தீங்கன்னா டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு டோஜி விழுந்துன்னு ஆஹா இறங்க போதும்னு நினச்சேன். நல்ல வேலை அடுத்த நாள் ஏறிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்த தொட்டுச்சு ஃபஸ்ட்டு 240 ரூபா தொட்டுட்டு பிரேக் பண்ணாமல் இறங்கிருச்சு. ஏன்னா இங்கேயும் 240 ரூபா இருந்தனால பார்த்தா அடுத்த நாள் சூப்பராக ஏறிடுச்சு. இப்போ வந்து இங்கே இன்வெஸ்டர்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, இங்கே 245 வந்து மறுபடியும் பிரேக் பண்ணணும். இதை மட்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 245 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக 265 வரையும் போகும். 265 270 வரையும் நம்ம போகணும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஐடிசி வந்திருக்கு. வேணா நீங்கள் பாருங்களேன், வீக்லி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது வந்து பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்குன்னு. இந்த இடத்துலையும் ஃபெயிலியர் ஆகிக்கு 1 2 கிட்டத்தட்ட 3 வாரம், கிட்டத்தட்ட 2-3 மாதம்னு வச்சுக்கோங்க. அதால் வந்து பிரேக் அவுட் பண்ணவே முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த 1 2 3 வாரம் கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. கரெக்டாக கொடுத்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கேயும் ஒரு லெவல் இருக்குது. இந்த 245 வந்து மேலே ஏறி க்ளோஸ் ஆகிருக்கணும். அதாவது ஒரு நாள் வந்து 245க்கு மேலே முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஏறும்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டேன். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஐடிசிலாம் வந்து ஏன் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப அடியானா இதுவும் ரொம்ப அடியாகும் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஓரளவு தான் அடியாகும். ரொம்ப மார்க்கெட் ஏறுது, எல்லாமே ஏறுதுன்னா இதுவும் ஏறாதுங்க, ஆனால் இது ஓரளவுக்கு தான் ஏறும். ஸோ அந்த வொலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது இதில் இந்த ஸ்டாக்ஸில் ரொம்ப கம்மி.
நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஸ்டாக்ஸை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டலி இது ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எருமை மருந்து மாதிரி வச்சுக்கோங்க. என்ன அடித்தாலும் ஏறாது, இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது, அதுக்கு ஏற்றாப்புல அது நகர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ ஐடிசி வந்து ஸ்ட்ராங் ஷார்ட் டேர்முக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து மதர்சன் சுமி. இந்த ஸ்டாக்கை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு எப்பயுமே ஒரு ஸ்டாக்ஸ் பயங்கரமாக அடி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரும். பாருங்களேன், எங்கே இருந்த ஸ்டாக்ஸ்னு பாருங்களேன், 253 ரூபாயில் இருந்த ஸ்டாக்ஸு இங்கேருந்து கேப் டவுன் ஆகி 200 130 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரியான அடி வச்சு மதர்சன் சுமி. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் 140க்கு மேலே தான் வாங்கணும். ஸோ வீக்லியில் பார்ப்போம் நம்மளுக்கு. ஏன்னா நான் வீக்லியில் வந்து இந்த இடத்துல டோஜி விழுந்திருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னும் ஒரு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா நல்லது. ஒரு 145க்கு மேலே போயிடுச்சுனாலே சூப்பராக எதிர்பார்க்கலாம். அடுத்து 200 வரையும் இந்த ஸ்டாக்ஸ் போகணும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மதர்சன் சுமி. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் பொசிஷனில் வந்திருக்கேன். அதுக்கடுத்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். கரெக்ட். இதுவும் வந்து ரொம்ப நாளாக இறங்கிட்டு இருந்தது. இப்போ வீக்லியில் வந்து இந்த இடத்துல டோஜி விழுந்திருக்கு. ஒரு வாரம் அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. இதுவும் அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஏறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ். ஸோ நீங்கள் இதை வந்து எவ்வளோதுக்கு மேலே வாங்குறீங்கன்னா 117 ரூபாய்க்கு மேலே வாங்க. டார்கெட் வந்து 127 ரூபா. அதே மாதிரி மதர்சன் சுமினி வந்து 145 ரூபாய்க்கு மேலே வாங்க. டார்கெட் வந்து லாங் டேர்ம் 200 ரூபா வச்சுங்க. ஷார்ட் டேர்ம் 160 ரூபாய்க்கிட்ட வரும். ஓகேங்களா? இது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு இங்கே தான் டார்கெட் எடுத்து 130 ரூபா இந்த ரேஞ்சில் வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அதானி வில்மர் லிமிடெட். இது வந்து ஒரு ஐபிஓங்க. இந்த ஐபிஓ வந்துட்டு ஒரு டவுன் அடிச்சுட்டு மறுபடியும் இது பிரேக் அவுட் கொடுத்து ஏற பார்க்குது. ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு லார்ஜஸ்ட் சன்ஃப்ளவர் ப்ரொடியூஷன் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வர்றது என்னது? உக்ரைன். ஓகேங்களா? இந்த உக்ரைன் தான் வந்து ஃபஸ்ட்டு வருது. ஸோ இது அடுத்து பாருங்கள், ரஷ்யன் ஃபெடரேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மேலே பல விதமான தடைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒன்றும் வர முடியாது உக்ரைன்லேருந்து. ஸோ கண்டிப்பாக சன்ஃப்ளவரோட ஆயில் மற்ற ரேட்டு எல்லா ஆயில் சம்மந்தமான இதெல்லாம் ஏறப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த அதானி வில்மரை எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 80 ரூபா ஏறும், 100 ரூபா ஏறும்னா நல்ல ரெவன்யூ கொடுக்கும் அப்படின்ற அளவுனால தான் எல்லா இன்வெஸ்டரும் அந்த சைடு திரும்பிட்டாங்க. நீங்களே பாருங்களேன், ஃபஸ்ட்டு உக்ரைன் இருக்குது, அடுத்து ரஷ்யா இருக்குது. இது ரெண்டுமே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதானி வில்மர் வந்து ஏறும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்படி தாங்க நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து கரெக்டான இந்த நம்மளுக்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அதானி வில்மர் நீங்கள் வாங்குறா இருந்தால் 380க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக 440 தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதானி வில்மர் பார்க்கலாம் இது எப்படின்னு. கண்டிப்பாக ஏறும்னு எனக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா இந்த வார் முடிஞ்சு மறுபடியும் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் நீங்கள் பொறுத்திருந்து ஒரு 394 இன்னும் நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணணும்னா ஒரு 394க்கு மேலே வாங்குங்க. கண்டிப்பாக 440 520 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இந்த இதில் இருக்குது, அதானி வில்மர். ஓகேங்களா? அதுக்கடுத்து அதானி பவர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இறங்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் இந்த லெவலுக்கு மேலே தான் வாங்கணும். 130 ரூபாய்க்கு மேலே வாங்க. 140 ரூபா போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். கரெக்டாக இங்கேருந்து ஒரு யூட்டர்ன் கொடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லைனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து இந்த லைனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இப்படி திரும்பி மறுபடியும் இறங்கிட்டு இந்த இடத்துல யூட்டர்ன் கொடுத்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து ஒரு 140க்கு மேலே வாங்கினீங்கன்னா 160 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இந்த அதானி பவர் லிமிட்டடில். ஸோ அதுக்கடுத்து டெல்டா கார்ப் லிமிடெட். இது நான் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் அவுட் நடக்க போகுது. கண்டிப்பாக நடந்துச்சுன்னா அது ஏறும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு 294 ரூபாய்க்கு மேலே போணுச்சு, 7 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா 340 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டெல்டா கார்ப்ஸ். யாராவது வச்சுருந்தீங்கன்னா இதை விற்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இது பிரேக் அவுட் கொடுக்க போகுதுங்க பாருங்கள். இதுதான் ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நடக்குது, பார்க்கலாம் இது ஏறுதா இறங்குதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ். இது வாங்காதீங்க, நாட் ரெக்கமெண்டட். நான் வந்து ஒரு என்ன நினச்சேன்னா, ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல அமௌண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 424 ரூபாய்க்கிட்ட போகும் இந்த இது வரையும். பார்த்தா திடீர்னு இந்த இடத்துல டோஜி விழுந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இதுதான் சப்போர்ட். 375 ரூபாயை பிரேக் பண்ணக்கூடாது. 375 ரூபா 70 ரூபாயை பிரேக் பண்ணிச்சுன்னா 293 ரூபாய் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்டு இந்த வெயில் காலம் வந்தனால நிறைய பேர் ஃபேனு அது இதுன்னு போவாங்க. ஸோ பார்க்கலாம் ஒரு நல்ல ரெவன்யூ கொடுக்குதா என்னன்னு. ஸோ இந்த லைனை தாண்டக்கூடாது, கிராம்ப்டன் க்ரீவ்ஸ்ன்றது. ஓகேங்களா, இதுதாங்க ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்க. அடுத்து நீங்கள் நிறைய பேர் பென்னி ஸ்டாக்ஸ் பற்றிலாம் கேட்குறீங்க. ஸோ எப்பயுமே பார்த்துங்க, மார்க்கெட் அடியாகும் போல் பென்னி ஸ்டாக்கும் செம்மையாக அடியாகும். ஆனால் ஏறுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் பண்ணலாமா வேணாமா வாங்கலாமா அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்ஸில் ஹோல்டிங் போடுறீங்க அது மைனஸாக இருந்துச்சுன்னா இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சுங்க பென்னி ஸ்டாக்ஸ்லாம். புதுசாக போய் பென்னி ஸ்டாக்ஸில் வாங்காதீங்க இப்போதைக்கு. அப்படி வாங்குறா இருந்தால் வீக்லியில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஓகேங்களா, ஸோ நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜிடிஎல் இன்ஃப்ரா இதுவும் சிக்னல் கொடுக்கல. இது என்ன எஸ்ஐடி நெட்ஒர்க்ஸ் இதுவும் சிக்னல் கொடுக்கல. இங்கே பாருங்கள் 2 போயிட்டு இதுக்கு மேலே போனால் தான் சொல்ல முடியும். இதுவும் எஃப்சிஎஸ் சாஃப்ட்வேர் அதுவும் பார்ப்போம். ஸோ இது நல்லா போயிட்டுருக்கு. இதில் யாராவது வாங்குறா இருந்தால் வாங்க, கண்டிப்பாக போகணும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா யூட்டர்ன் கொடுத்துருக்கு, 2 வாரம் யூட்டர்ன் கொடுத்துருக்கு, மறுபடியும் 7 ரூபா போகணும்னு எதிர்பார்க்கலாம். இன்வெஸ்டர் க்ரோத் இன்னும் வந்து ஒரு தெளிவான முடிவு வரல. ஜிஏஎல்லும் இன்னும் தெளிவான முடிவு இல்லை. இந்த ஸ்டாக்ஸ்லாம் யாரும் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. இதுவும் நல்ல தெளிவான முடிவு இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து என்னன்னு தெரில. நான் லாங் டேர்ம் கொடுத்துருந்தேன், இன்னும் அது ஒரு இது வரல. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து வீக்லியில் பிரேக் அவுட் கொடுக்குதோ டக்குன்னு நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருங்க. புதுசாக வாங்கி மாட்டிக்கிறாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. ஓகேங்களா, அண்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. இங்கே வரையும் போனது மறுபடியும் இங்கே வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு 2 நாளுக்கு மேலே ஏறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நான் அடுத்த டார்கெட் என்ன நினைக்கிறேன், நிஃப்டி ஒரு 17,800 தொடுன்னு நினைக்கிறேன். இந்த மாதத்துலேயே தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். நான் ஒரு டெலிகிராமில் கொடுத்துருந்தேன் இறங்க போகுதுன்னு பார்த்தா நல்ல வேலை மறுபடியும் ஏறிடுச்சு. நான் மறுபடியும் இறங்க போதும்னு நினச்சேன், நல்லா கேப்டா அப் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே மறுபடியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டோஜி விழுந்திருக்கு. ஸோ இறங்குமோன்ற ஒரு பயம் இருக்குது. பார்க்கலாம், இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வெயிட் பொறுத்திருந்து தான் வாங்கணும். ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே நியூஸ் பேஸ் நடக்கிறனால நம்மளால் எதையுமே சொல்ல முடியாது. நீங்களே வந்து கணிக்க முடியாது இது ஏறுமா இறங்குமா அப்படின்னு. நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு கொண்டு போட்டான்னா டபக்குன்னு இறங்கிடும். ஓகேங்களா, எது வேணாலும் நடக்கலாம். அண்டு பேங்க் நிஃப்டி அதே நிலைமை தாங்க, நல்லா ஏறி அடி வாங்கின இது சூப்பராக ஏறி இங்கே வரையும் வந்துருச்சு. ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும். ஒரு 38,000 வரையும் போகும்னு பார்க்குறேன் அடுத்த மாதம் 2 வாரங்களுக்குள்ளே. ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலமை. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க, அது மைனஸில் இருக்குன்னா நீங்கள் இமிடியேட்டாக அதை வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருங்க, வாங்கி ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இப்போ தான் எஃப்ஐஏ கொஞ்சம் வந்திருக்காங்க, நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஏறும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் டைம் கிடைக்கும் போல் அந்த ஸ்டாக்ஸை பற்றி போடுறேன். அண்டு பேடிஎம் யாராவது ஃபாலோ பண்ணின்றதுன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, அது மொத்தமாக ஊற்றி மூடிடும். 50 ரூபாய்க்கு அவ்வளோ தூரம் இறங்கிருச்சு. கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு போனாலும் போயிடும். திடீர்னு அந்த அவரை சிஇஓ கைது பண்ணாங்கன்னா அன்னைக்கு சரியாக அடி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் யூட்டர்ன் கொடுக்குறது ரொம்ப டவுட்டுங்க. பேடிஎம் பார்க்கலாம் எப்போ ஏறுது இறங்குதுன்னு. ஏன்னா இதில் சைனீஸ் இன்வெஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க, இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது, அதனால நம்ப மாட்டுறாங்க யாருமே. பார்க்கலாம், ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ஏறுமா இறங்குமான்னு. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் போன வருஷம் என்னென்ன ஐபிஓலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வாங்கலாமா வேணாமான்னு யோசிங்க. இங்கே பாருங்கள், டேட்டா பேட்டர்ன்ஸ்லாம் இந்த லெவலில் தொட்டுட்டு நான் ஏறுன்னு பார்த்தா பிரேக் அவுட் பண்ணி இறங்கிருச்சு. இப்போ மறுபடியும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. வாங்குறா இருந்தால் 700 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும், அதுக்கு கீழே வாங்கிடாதீங்க. இங்கேயே பாருங்களேன் 700 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, ஆனால் வந்து தாக்கு பிடிக்கல, இங்கே தொட்டுட்டு இறங்கிருச்சு. எப்பயுமே நான் ஒரு லெவல் கொடுத்தேன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா, அதை நீங்கள் மைண்டில் வச்சுருக்குங்க. ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைமை. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பை.